நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய பிரசன்னத்தில் கடந்து வரும்படி பரலோகத்தின் ஆண்டவர் செய்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனை ஆராதிக்கவும் தேவனுடைய திருவசனங்களை கேட்கவும் தேவ பாதத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கார்த்திகையாவுக்காக மவுண்ட் சர்ச்சில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் காண்பதும் திருவசனத்தின் மூலம் உங்களை சந்திப்பதும் பரலோகத்தின் தேவன் வாழ்க்கையில் தந்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார். கடந்த 39 வகுப்புகளாக நாம் எபிரேயர் நிருபத்தை கற்றுக்கொண்டே வருகிறோம். இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளப் போவது எபிரேயர் நிருபத்தின் 40வது வகுப்பு. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அங்கே எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் முழுக்க ஆசாரியத்துவ முறைகளை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு நாம் பார்த்தோம். தேவன் ஆசாரியனாய் ஏற்படுத்துகிறார், அதை பற்றி சொல்லுகிறதுன்னு நாம் பார்த்தோம். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது முக்கியமான ஒரு காரியம் விவாதிக்கப்படுகிறது. அது என்ன? மெல்கிசதேக். மெல்கிசதேக்குன்னு மட்டும் சொல்லி விடல, மெல்கிசதேக்கின் முறைமை, ஆர்டர் ஆஃப் மெல்கிசதேக் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த நாளில் நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள போகிற காரியம் எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மெல்கிசதேக் யார்? நீங்க மெல்கிசதேக் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படி ஒருவேளை நீங்கள் பல முயற்சி எடுத்திருக்கலாம், பல புஸ்தகங்களை வாசித்திருக்கலாம், பல செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நாம் விலாவாரியாக மெல்கிசதேக் யாராயிருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு நாம் ஆழமாய் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த ஆசாரிய முறைமை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். ஆசாரிய முறைமை என்கிற வார்த்தை, முறைமை என்கிற வார்த்தை எபிரேயர்கள் நிருபத்தில் மட்டும் 7 தடவை வருகிறது. ஆசாரிய முறைமை என்கிற வார்த்தை எபிரேயர் நிருபத்தில் 7 தடவை வரும் பொழுது பழைய ஏற்பாட்டின் முதல் பிரதான ஆசாரியனாகிய the first high priest of the Old Testament, பழைய ஏற்பாட்டின் முதல் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனை பற்றி கூறுவது ஒரே ஒரு முறை. ஆனால் மெல்கிசதேக்கை பற்றி கூறுகிறது 6 முறை. நான் ஒரு தடவை கூட சொல்றேன். ஆசாரிய முறைமை என்கிற வார்த்தை எபிரேயர்கள் நிருபத்தில் 7 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 6 முறை மெல்கிசதேக்கை பற்றியும் 1 முறை ஆரோனை பற்றியும், அதாவது ஆர்டர் என்கிற வார்த்தை. ஒரே ஒரு தடவை தான் ஆரோனை பற்றி சொல்லியிருக்கு. மறக்கக்கூடாது. ஆரோன் மோசேயின் சகோதரன். ஆரோன் முதல் பிரதான ஆசாரியன். ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய அப்படின்னு சொல்லி இருக்கிற அவ்வளவு கனம் பெற்ற ஆரோனுடைய ஆசாரிய முறை ஒரு தடவையும், பழைய ஏற்பாட்டில் மொத்தத்தில் 2 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற மெல்கிசதேக்கினுடைய ஆசாரிய முறைமையை பற்றி 6 இடங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம இனி மெல்கிசதேக் யார் என்பதை கொஞ்சம் கவனிக்கலாம். ஒரு 6-7 காரியங்களை நான் சொல்லுவேன். இதுதான் மெல்கிசதேக்கா இருக்க வாய்ப்புண்டு, இதுதான் மெல்கிசதேக்கா இருக்க வாய்ப்புண்டுன்னு சொல்லி சில காரியங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். முக்கியமாக மெல்கிசதேக்கினுடைய பெயர் பழைய ஏற்பாட்டில் 2 இடங்களில் சொல்லி இருக்கிறது.
ஒன்று ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். ரெண்டாவது மெல்கிசதேக்கினுடைய பேர் சொல்லி இருக்கிறது 110ஆம் சங்கீதம் 4வது வசனம். அப்போ ஆதியாகமம் 14:18, சங்கீதம் 110 4, 2 இடங்களிலேயும் பழைய ஏற்பாட்டில் மெல்கிசதேக்கை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஆனால் எபிரேயர்கள் நிருபத்தில் மெல்கிசதேக்கினுடைய பெயர் 9 தடவை கூறப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் 2 தடவை கூறப்பட்டுள்ள பெயர் எபிரேயர்கள் நிருபத்தில் 9 தடவை கூறப்பட்டுள்ளது. நம்ம யார் என்பதை பார்க்கலாம். மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, ஒன்றாவது மெல்கிசதேக் யார் என்கிற கேள்விக்கு பதில் கிரீக் லெக்சிக்கன். அது என்ன கூறுகிறதுன்னா, இந்த இஸ்ரவேலில் முற்பிதாக்கள் உண்டு இல்லையா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இப்படி வருகிற முற்பிதாக்கள், அந்த முற்பிதாக்களை பற்றி கூறுகிற ஒரு சமூகம். அந்த முற்பிதாக்களை பற்றி கூறுகிற சமூகத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பேட்ரியார்க்கல் சொசைட்டி. பேட்ரியார்க்கல் சொசைட்டி ஏன்னா தீர்மானம் பண்ணுவது எல்லாம் ஆண்கள். தீர்மானம் பண்ணுவது எல்லாம் ஆண்கள். அங்கே ஆண்கள் தான் முக்கியப்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தா தெரியும், முற்பிதாக்கள் தான் உண்டு, முற்மாதாக்கள் இல்லை. ஆனால் நீங்கள் நார்த் ஈஸ்ட், இந்தியாவினுடைய நார்த் ஈஸ்ட் பகுதியில் போனால், நார்த் ஈஸ்ட்டுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, வடகிழக்கு இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் நீங்கள் போனால் அங்கே மேட்ரியார்க்கல் சொசைட்டி உண்டு. மேட்ரியார்க்கல் சொசைட்டி அதாவது பேட்ரியார்க்கலுடைய நேர ஆப்போசிட்டு. அங்கே முடிவெடுப்பது பெண்கள், தீர்மானம் பண்ணுவதெல்லாம் பெண்கள், எல்லாம் கட்டமைப்பது எல்லாமே பெண்கள். அது மேட்ரியார்க்கல் சொசைட்டி. அப்போ நான் சொல்லி வாரது, இஸ்ரவேலில் பேட்ரியார்க்கல் சொசைட்டி இருந்தது போல அதனுடைய பக்கத்து நாட்டில் முற்பிதாக்கள் சமூகம்னு சொல்லி ஒன்று இருந்திருக்கிறது. அந்த முற்பிதாக்கள் சமூகத்தில் இந்த இஸ்ரவேலர்களின் முற்பிதாவாகிய ஆபிரகாமை போல அந்த பக்கத்தில் உள்ள முற்பிதாக்கள் சமூகத்தில் உள்ள ஒரு முற்பிதா மெல்கிசதேக். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நான் நம்புகிறேன். மெல்கிசதேக் வாஸ் அ பேட்ரியார்க், அதாவது கிரீக் லெக்சிக்கன் அப்படி சொல்லுது. இஸ்ரவேலர்களுக்கு ஆபிரகாம் ஒரு முற்பிதா என்பதை போல அந்த பக்கத்தில் இருந்த அந்த நாட்டில் ஒரு முற்பிதா தான் மெல்கிசதேக். இது ஒன்றாவது கருத்து. ரெண்டாவது கருத்து, மெல்கிசதேக் என்கிற கேள்விக்கு ரெண்டாவது பதில் என்னன்னு கேட்டால், மெல்கிசதேக் என்பது ஜஸ்ட் எ ஷேடோ, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழல். பழைய ஏற்பாட்டிலுள்ள எல்லா காரியங்களும் நிழலாயிருக்கிறது, கிறிஸ்து பொருளாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு மெல்கிசதேக் ஒரு நிழல். ஏன் அப்படி நிழலாகி ஒரு மனுஷனை பைபிளில் சொல்லணும்? வேற ஒன்றுமே சொல்லலை. ஆக 2 வசனம், பழைய ஏற்பாட்டில் ஆக 2 பகுதிகள், ஆதியாகமம் 14, சங்கீதம் 110. ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தை நமக்கு தருகிறது 2 பகுதி இருந்தால் கூட. அப்போ ஒரு நிழல். ஏன் இதை நிழல் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலில் ஆசாரியர்களாயிருக்க மிக முக்கியமான தகுதிகளில் ஒன்று லேவி குடும்பத்தில் பிறந்திருக்கணும். 1வது தகுதி லேவி குடும்பத்தில் பிறந்திருக்கணும்.
ஆனா நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து லேவி குடும்பத்துல பிறக்கல்ல. இப்போ 1வது தகுதி ஆசாரியனா இருக்க லேவி குடும்பத்துல பிறக்கணும். இயேசு கிறிஸ்து லேவி குடும்பத்துல பிறக்கல்ல. 1. 2, ஆசாரியர்கள் அரசர்களா இருக்க முடியாது. ஆசாரிய ஊழியம் வேற, பொலிட்டிக்ஸ் வேற. அது 2ம் வேற. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தை பார்க்கணும். அரசர்கள் அரசர்களுடைய வேலையை பார்க்கணும். ராஜ்யத்தின் அட்மினிஸ்ட்ரேஷனும் கவர்னன்ஸும் கவர்னிங்கும் பார்க்கறது அரசர்கள். ஆவிக்குரிய உலகத்தின் கவர்னிங்கை பார்க்கறது ஆசாரியர்கள். இப்போ ஒரு ஆள் ஆசாரியனாகவும் அரசனாகவும் இருக்க முடியாது. 1. 2, லேவி கோத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் ஆசாரியனா இருக்க முடியும். யூத கோத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் அரசனா இருக்க முடியும். இப்போ இது இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆசாரியனாகவும் இருக்கிறாரு, அரசனாகவும் இருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல. லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல. அப்போ அவர் ஆசாரியனா இருக்க முடியாது. லேவி கோத்திரத்தினுடைய முறைப்படி அவர் ஆசாரியன் அல்ல. கொஞ்சம் கூட சொன்னா ஆரோனுடைய முறைமையின்படி இயேசு ஆசாரியர் அல்ல. ஏன்னா இயேசு லேவி கோத்திரத்தில் பிறக்கவில்லை, யூத கோத்திரத்தில் பிறந்தார். அடுத்து அந்த பழைய ஏற்பாட்டின்படி இயேசு ஆசாரியனும் அரசனுமா இருக்க முடியாது. இப்போ அதுக்கு ஒரு நிழல் தேவை. இந்த முறை அப்படின்னு ஒரு முறை தேவை. அதற்காக மெல்கிசதேக் என்கிற நிழல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மெல்கிசதேக் என்கிற நிழல், மெல்கிசதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியரானார். இப்போ 1, he was one among the patriarchs, ஒரு முற்பிதாக்கள், அந்த காலத்து சொசைட்டியில் உள்ள ஒரு முற்பிதா. 2, அவர் he is a shadow for Jesus Christ, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஒரு நிழல். 2 காரியங்களை சொன்னேன். 3வது, மெல்கிசதேக் யார்? இது இந்த 3வது கேள்வியோட பதில். சிலர் என்ன நம்புறாங்கன்னா, நோவாவின் குமாரர்களில் ஒருவனாகிய ஷேம் உண்டில்ல, சேம் காம் யாப்பேத், அந்த சேம் தான் மெல்கிசதேக் என்று கூறப்படுகிறார் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. யார் மெல்கிசதேக்? சேம் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. அப்படி சொல்லலாம். அப்படி சொன்னா உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எபிரேயர்ல சொல்லி இருக்கு, அவனுக்கு வம்ச வரலாறு இல்லை. இப்போ நோவாவுக்கு அப்படி இல்லை, வம்ச வரலாறு இருக்கு. சேமுக்கு வம்ச வரலாறு இருக்கு. நோவாவுக்கு வம்ச வரலாறு இருக்கு, சேமுக்கு வம்ச வரலாறு இருக்கு. நோவாவுக்கும் சேமுக்கும் தொடக்கவும் முடிவும் இருக்கு. நோவாவுக்கும் சேமுக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனா மெல்கிசதேக் அப்படி இல்லை. மெல்கிசதேக்கு வம்ச வரலாறு இல்லை. கவனிங்க, வம்ச வரலாறு இல்லை. He has no genealogy. அடுத்து மெல்கிசதேக்கு பிறப்பும் முடிவும் இல்லை. There is no beginning, no end. தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. அதனாலேயாக்கும் அந்த நிழல் என்கிற வார்த்தை முக்கியமா வருது. ஷேடோ, இயேசுவுக்கு ஒரு முன்னடையாளம். இப்ப எப்படி யோசுவா எரிகோவுக்கு நேர யுத்தம் பண்ண ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சேனாதிபதியை பார்க்கிறார். ஒரு சேனாதிபதி. அந்த சேனாதிபதி இடத்துல யோசுவா போய் விசாரிக்கிறார், நீர் யார்? சத்துரு பட்சத்திலா எங்கள் பட்சத்திலா? அந்த சேனாதிபதி என்ன சொன்னாரு? நான் கர்த்தரின் பட்சத்தில் இருப்பவன். அப்போ யோசுவாவுக்கு வெளிப்பட்டது யாரு? கர்த்தருடைய தூதன்.
அந்த ஒரு இன்சிடென்ட் தான் அந்த தூதனை பற்றி சொல்லி இருக்கு. அதுக்கு முன்னையும் பின்னையும் இல்லை. அப்படின்னா அவனுடைய தொடக்கம் முடிவு ஒண்ணுமே வேதத்துல சொல்லப்படல. ஒரு அப்பியரன்ஸ். அதுபோல மெல்கிசதேக்கும் ஒரு அப்பியரன்ஸ் தான், ஒரு தடவை வெளிப்பட்டதான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கு, 14ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கு. அதனால சேம் அப்படிங்கிறது மெல்கிசதேக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பல காரணங்கள். ஒன்று, சேமுக்கு பெற்றோருடைய பெயர் பைபிளில் சொல்லியிருக்கு, வம்ச பாரம்பரியம் பைபிளில் சொல்லியிருக்கு, தொடக்கம் முடியும் பைபிளில் சொல்லியிருக்கு. இது ஒன்றும் மெல்கிசதேக்கு இல்லை. அப்படியானா மெல்கிசதேக்கு தான் சேம் அப்படின்னு சொல்லுகிற கருத்து தவறானது. நான்காவது, நான் 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று ஒரு முற்பிதா, 2 ஒரு நிழல், 3 சேம், 4 மெல்கிசதேக் என்பது ஒரு கர்த்தருடைய தூதன். ஒரு கர்த்தருடைய தூதன். இப்ப பல இடங்கள்ல கர்த்தருடைய தூதர்கள் பல விதங்கள்ல வெளிப்படுறாங்க. அதே 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக வீட்டுக்கு வந்தவர்கள் 3 புருஷர்கள். அவர்கள் உண்மையிலே தூதர்கள். அதே 3 புருஷர்கள 2 பேர் தான் லோத்துக வீட்டுக்கு போறாங்க. லோத்துக வீட்டுக்கு போகும்போது தூதர்கள்னு சொல்லியிருக்கு. 2 தூதர்கள். அதே தூதர்கள் ஆபிரகாமின் வீட்டுக்கு வரும்போது புருஷர்கள்னு சொல்லியிருக்கு. புருஷர்கள்னு சொன்னதுனால அவர்கள் புருஷர்கள் அல்ல, தூதர்கள். சாதாரண மனிதர்களைப் போல ஆபிரகாம் இடத்துல வந்தார்கள், அவ்வளவுதான். அதுபோல ஒரு கர்த்தருடைய தூதன், மெல்கிசதேக் என்பது கர்த்தருடைய தூதன். ஒரு தடவை ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார், ஒரு தடவை ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. Who was Melchizedek? Melchizedek was an angel of God. மெல்கிசதேக் என்பது கர்த்தருடைய ஒரு தூதன். அடுத்து இப்போ விசுவாசிகளின் ஆசாரியத்துவத்துக்கு ஒரு முறை வேணும். அது என்ன முறைன்னு நான் சொல்றேன். ஆங்கிலத்தில் யூனிவர்சல் பிரீஸ்ட்ஹுட்னு சொல்லுவாங்க. சர்வதேச ஆசாரியத்துவம், யூனிவர்சல் பிரீஸ்ட்ஹுட். அந்த யூனிவர்சல் பிரீஸ்ட்ஹுட்ல எப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசாரியர்கள். அதனுடைய இன்னொரு பக்கம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அரசர்கள். முறைமையின்படி அரசன் ஆசாரியனா இருக்க முடியாது, ஆசாரியன் அரசனா இருக்க முடியாது. ஆர்டர் படி, அக்கார்டிங் டு த ரூல், அக்கார்டிங் டு த லா, சட்டத்தின்படி அரசன் ஆசாரியனா இருக்க முடியாது, ஆசாரியன் அரசனா இருக்க முடியாது. ஆனா விசுவாசிகளுக்கு என்ன சொல்லி இருக்கு? நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்ப நாம யாரு? we are both. நம்ம ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் ஆனதுனால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். நம்ம அரசர்கள். அரசர்கள் ஆனதுனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டு கொள்ளணும். எதற்கும் நாம அடிமைப்பட்டு போகக்கூடாது, எல்லாவற்றையும் நாம மேற்கொள்ளணும். அப்போ ஓவர் கம் செய்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாம் அரசர்கள் என்பதை வெளிப்படுத்தணும். எப்பொழுதும் ஆராதித்து நாம் ஆசாரியர்கள் என்பதை வெளிப்படுத்தணும். we are both. தெய்வ சபைக்கு கிடைச்ச பாக்கியம், ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கிடைக்கிற பாக்கியம் என்ன? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குனீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று பாடினார்கள். இது நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பாக்கியம். இப்ப இதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு அடையாளம் வேணும். இதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு அடையாளத்தை எடுத்து காட்டணும். இந்த மனிதர் அரசனாகவும் இருந்திருக்கிறார், ஆசாரியனாகவும் இருந்திருக்கிறார். இந்த ப்ராஃபட்டிக்கல் சிம்பல்ஸ் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசன அடையாளங்கள்.
இப்போ அந்த தீர்க்க தரிசன அடையாளத்தின்படி இப்படி புதிய ஏற்பாட்டில் ஒரு உண்மை. அதற்காக ஒரு ப்ராஃபட்டிக் சிம்பல் தான் மெல்கிசதேக். இப்போ மெல்கிசதேக் என்பது யாரு? மெல்கிசதேக் என்பது தேவ பிள்ளைகள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்பதை நிரூபிக்கும்படி பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு ஆள் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருந்திருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் உணர்த்துகிற ஒரு தீர்க்க தரிசன அடையாளம். அவர்தான் மெல்கிசதேக். அடுத்தது, இதாக ரொம்ப முக்கியமானது. இதாக ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றதை விட இதுதான் கிட்டத்தட்ட நம்புவதற்கு வாய்ப்பு அதிகமானது. கொஞ்சம் நீங்க கவனிங்க. இது என்னன்னா, நீங்க அந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை பாருங்க. எதிர்கொண்டு வருகிற 2 பேருமே அரசர்கள். 2 பேர் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். ஆபிரகாம் எங்க இருந்து வாராரு? யுத்தத்தை முடிச்சிட்டு வாராரு. யுத்தத்தை முடிச்சிட்டு வரும்போ சோதோமின் ராஜா எதிர்கொண்டு வாராரு. லிட்ரலி அரசன். அவன் ஒரு அரசன். சோதோமின் ராஜா எதிர்கொண்டு வந்து வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து சொல்றாரு. வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து சொல்றாரு. வாழ்த்து சொல்லிட்டு ஆபிரகாமிட்ட சொல்றாரு, ஜனங்களை எனக்கு தாரும், கொள்ளை பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட். இது ஒரு சிம்பல் இல்லை, இது ஒரு அடையாளம் இல்லை, இது ஒரு ஷேடோ இல்லை, இது ஒரு நிஜம். அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, உம்முடைய பொருட்கள் எனக்கு வேண்டாம், ஒரு சரட்டையாகலும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாமை நீ ஆசீர்வதித்தாய் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரடை கூட எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதே அதிகாரத்துல தான் அதே யுத்தத்தை முடித்து ஆபிரகாம் வரும்போதான் யுத்தத்துல ஜெயிச்சிட்டிய அப்படின்னு கன்கிராஜுலேட் பண்ணும்படி பக்கத்து நாட்டு அரசன் வருகிறான். நீங்க அந்த 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை தெளிவா பாருங்க. ஷாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக். ஷாலேம்னா என்ன தெரியுமா? ஜெருஷலேமுனுடைய முந்தின பெயர். எருசலேமுடைய முந்தின பெயராக்கும் ஷாலேம். ஒன்னும் உங்களுக்கு புரிஞ்சு, அவன் நேர்மையாய் தேசத்தை ஆளுகை செய்கிற அரசன். இப்போ பழக்கம் இல்லாத ஒரு ஆள் நமக்கு எதிர்கொண்டு வந்தா நம்ம என்ன கேட்போம்? நீங்க யாரு, எங்க இருந்துன்னு தானே கேட்போம். இப்ப சோதோமின் ராஜா வந்தாரு. சோதோமின் ராஜாவை ஆபிரகாமுக்கு தெரியுது. வெற்றி பெற்றவனை எதிர்கொண்டு வந்த சோதோமின் ராஜாவை ஆபிரகாமுக்கு தெரியுது. நீர் யாருன்னு கேட்கல. அதே போல வெற்றி பெற்றப்போ எதிர்கொண்டு வந்த ஷாலேமின் ராஜாவையும் ஆபிரகாமுக்கு தெரியுது. அப்போ ஆபிரகாமுக்கு தெரியாத ஒரு ஆள் அல்ல, ஆபிரகாமுக்கு நன்றாய் தெரிந்த ஒரு ஆள் தான் மெல்கிசதேக். தெரியாதுன்னா என்ன கேட்டிருக்கணும்? நீர் யாருன்னு இல்லையே கேட்டிருக்கணும். இனி சோதோமின் ராஜாவை கண்ட உடனே ஆபிரகாம் அவனுக்கு தசோபாவம் கொடுக்கல.
ஆனா ஷாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்க கண்ட உடனே ஆபிரகாம் அவனுக்கு என்ன பண்ணான் தெரியுமா? எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஏன்னா அன்னைக்கு அந்த சுற்றி இருந்த நாட்டில் உள்ள அரசர்களுக்கு மெல்கிசதேக்க தெரியும். மெல்கிசதேக்கு யாரா இருக்கிறார்? அரசனா இருக்கிறார். அதே நேரத்தில் தன் தேசத்துக்கு ஆசாரியனாகவும் மெல்கிசதேக் இருக்கிறார். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நம்புறேன். அந்த நாட்டுக்கு அரசனும் அவர்தான். அந்த நாட்டுக்கு ஆசாரியனும் அவர்தான். யாராவது பலியிடனாலும் அவர்கிட்ட கொண்டு வரணும். யாராவது அரசாங்க காரியத்துக்காகனாலும் அவர்கிட்ட வரணும். இது ஒரு நாட்டினுடைய உண்மையான அரசன். சாலேம், எருசலேமினுடைய அரசன் தான் மெல்கிசதேக். இவ்வளவு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நம்புறேன். இப்ப இனி நாம தீர்க்க வேண்டிய சில பிரச்சனைகள். 1, அவனுக்கு வம்ச வரலாறு இல்லைன்னு சொல்லுது. அவனுக்கு வம்ச வரலாறு இல்லைன்னு சொல்லுது. அவனுக்கு தொடக்கம் முடிவும் இல்லைன்னு சொல்லுது. அதுக்கு ஒரு புஸ்தகத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, மெல்கிசதேக் ஒரு அனாதை. அந்த அனாதை அரண்மனையில வளர்க்கப்பட்டு அந்த நாட்டுக்கு ராஜாவாகி அந்த நாட்டினுடைய ஆசாரியனாகவும் இருந்து நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து ஏனோக்கையும் எலியாவையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் இல்லையா? அதுபோல மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஆசாரியன்தான், அரசன்தான் மெல்கிசதேக். இப்போ வம்ச வரலாறு இல்லை. ஏன்னா ஒரு அனாதை, அதனால யாருக்கும் தெரியல. வம்ச வரலாறு இல்லை, அனாதை ஆனதுனால தொடக்கம் தெரியல. இப்போ முடிவு தெரியல. ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இது ஒன்று. அப்புறம் அவன் பக்கத்து நாட்டு அரசன் ஆனதுனால அவனுடைய வம்ச வரலாறும் அவனுடைய தொடக்கவும் முடிவும் இஸ்ரவேலர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. என்னவானாலும் மெல்கிசதேக் உண்மையிலே எருசலேமை அரசாண்ட ஒரு அரசன். ஆபிரகாமின் காலத்தில் எருசலேமை ஆண்ட ஒரு மன்னன். அந்த மெல்கிசதேக்கை பற்றி, அதாவது மெல்கிசதேக்கு ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் கொடுக்கிறாரு? அப்பவும் திராட்சரசவும். ஆபிரகாம் தசோபாகம் கொடுக்கிறாரு, அவர் வாங்குறாரு. நீ வெற்றி பெற்றிய, அதனால பாராட்ட வாராரு. இவன் கொடுக்கிற தசோபாகத்தை அவர் வாங்குறாரு. இவனுக்கு திரும்ப அப்பவும் திராட்சரசவும் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல லேவி கோத்திரத்தில் பிறக்காத ஆசாரியனும் அரசனும் மெல்கிசதேக். விசுவாசிகளைப் போல ராஜாவும் ஆசாரியனும் மெல்கிசதேக். இப்போ மெல்கிசதேக்கின் முறைமையின்படி இயேசு மகாபிரதான ஆசாரியர். மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும். அந்த பகுதியில் இருந்து முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். செலிப்ரேட்டிங் த விக்டரி. வெற்றியை கொண்டாடுகிறவர்கள் எப்படியெல்லாம் வெற்றியை கொண்டாடுவாங்க? தண்ணி அடிச்சு,
மற்றவங்களை பரிகாசம் பண்ணி உணர்ச்சி மிகுந்த ஆட்டம் சத்தம் போட்டு வெற்றியை கொண்டாடுவாங்க. சாக்லேட்டு கொடுத்து அப்படி இப்படி வெற்றியை கொண்டாடுவாங்க. ஆபிரகாம் வெற்றியை கொண்டாடுனது எப்படி தெரியுமா? தசமபாகம் கொடுத்து அப்பவும் திராட்சரசமும் வாங்கி. சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்ன ரொம்ப கிரிட்டிக்கலான நேரத்தில் இயேசு செய்த காரியம், இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, உயிரோட இருப்பமான்னு தெரியாது, 14 நாளா சாப்பிடல, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் காண முடியல. திடீர்னு பவுல் சொல்றாரு, எழுந்து புசிப்போம். பவுல் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி வாழ்க்கையின் ரொம்ப இக்கட்டான நேரத்தில் நாம கர்த்தருடைய பந்தியில போய் அமரணும். எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். எனக்கு நீ வாழ்க்கையில விடிவு காலம் இல்லை. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது. எங்கும் பிரச்சனைகள். நீ கர்த்தரின் பந்தியில் வா. எபிரேயர் 5:5 அங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு, ஜனிப்பித்தவரே உயர்த்தினார். ஒரு தடவை அந்த வார்த்தையை நான் சொல்றேன், ஜனிப்பித்தவரே உயர்த்தினார். இந்த உலகத்துல நம்மளை பிறக்க பண்ணது ஆண்டவர். நம்மளை குறிச்சு திட்டம் போட்டது ஆண்டவர். ஒரு பின்னணியும் இல்லாம இருக்கலாம், எந்த உதவியின் கரவும் இல்லாம இருக்கலாம், யாருடைய ஒத்தாசையும் இல்லாம இருக்கலாம். இந்த மாலை நேரத்துல நான் சொல்றேன், உங்களை ஜனிப்பித்தவர் உங்களை உயர்த்துவார். எல்லாரும் கண்ணை மூடணும். 2 நிமிஷம் வாயை திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை உயர்த்துங்க. என்னை இந்த பூமியில பிறக்க பண்ணினவர், என்னை இத்தனை காலம் இந்த பூமியில வைத்திருக்கிறவர், அநேக நெருக்கடிகளை தாண்டி வரும்படி எனக்கு கிருபை செய்தவர், இதெல்லாம் அவரால் செய்ய முடியுமானால் ஜனிப்பித்தவரே என்னை உயர்த்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை ஜனிப்பித்தவர் ஆண்டவர். உங்களை இந்த பூமியில பிறக்க பண்ணது ஆண்டவர். அவரே உங்களை உயர்த்துவார். உடபல பரபல ரீபலப சந்தல் கபரபல பரபலபா ரேல் அந்தர பலபரபலபா. நல்ல வாயை திறந்து நல்ல ஆவியில நிரம்பி சத்தம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்க உயர்வுக்கு எதிராய் வைத்திருக்கிற எல்லா தடைகளும் நசரேயனான இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் செயல் அற்று போவதாக. அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போவதாக. நல்ல தகப்பனே, நல்ல மாலை நேரத்துக்காய் உமக்கு நன்றி. வேதத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஆழ்ந்த சத்தியங்களை தியானிக்க தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. அநாதைகளையும் சிங்காசனத்தில் வைக்க உம்மால முடியும், திக்கற்றவர்களையும் உயர்த்த உம்மால முடியும். சட்டம் இப்படி சொல்லி இருக்க, சட்டத்தை உடைத்து மனிதர்களை உயர்த்த உம்மால முடியும் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மவுண்ட் சர்ச்சுக்காய், கார்த்திகையாவுக்காய், சபையில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ராஜாக்கள், நாங்கள் ஆளுகை செய்வோம், நாங்கள் ஆசாரியர்கள், நாங்கள் ஆராதனை செய்வோம்.
என்கிற உணர்வோடு வாழ கிருபை தாரும். இவ்வளவு நாட்களாய் நடத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஆண்டிலை நடத்துகிற கிருபைக்காய் மக்கு நன்றி தகப்பனே. அடுத்து ஒரு வேதாகம வகுப்பில் நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை மறைத்து கொள்ளும். எல்லா நல்ல ஈவுகளுக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மௌனமாய் கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.